ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் சந்தனா சுந்தரையா. இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். அவங்களுமே ஸ்டாலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. மணி இன்னும் 5:30 கூட ஆகலை. அவங்க வேலை முடியவுமே நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சைட் பை சைடாக எந்திரிச்சோன்னே காய்கறி கட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பால் இருந்தது, அதை சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு பருப்பு வேக போட்டாச்சு. அதுக்கப்புறம் மொச்சிக்காவும் வேக போட்டு எடுத்து வச்சிட்டேன். மேக்ஸிமம் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. சாம்பார்ன்றனால கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் கொஞ்சம் நீட்டாக கோலம் போட்டு முடிச்சாச்சு. ஏர்லியராக எழுந்திரிச்சி கோலம் போடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இங்கிட்டு முச்சிக்காய் வேக போட்டிருக்கேன். முச்சிக்காய் வெந்துருச்சு. அப்படியெல்லாம் போட்டு குட்டி வச்சாச்சு. இந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் வைக்கணும். ரெடி. ஒயிட் ரைஸ் மட்டும் கொஞ்சம் வைக்கணும். வச்சிட்டோம்னா டிஃபன் பேக் பண்ணி கொடுத்துட்ருலாம். ஸ்நாக்ஸுக்கு பைனாப்பிள் இருக்குது. பைனாப்பிள் கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பப்பாயா இருக்குது. நேற்று நைட்டே பசங்க, எங்கள் சின்ன பையன் மட்டும் சாப்பிடுவான்னு நினச்சோம், அவன் சாப்பிட்ல. இதை இப்போ கட் பண்ணி கொடுத்தா அவரும் சாப்பிடுவார். எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த மணி 6 கூட ஆகலை. இனிமேல் தான் பசங்களாம் எழுந்திருப்பாங்க. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாமா? ஒயிட் ரைஸ் பசங்களுக்கு எல்லாம் கட்டி கொடுத்தாச்சு. நானுமே டிஃபன் கட்டிக்கிட்டேன். இது சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார். அதுக்கப்புறம் முச்சிக்காய் போட்டு ஃபுல்லாக ரெடி. அதுக்கப்புறம் நேற்று வச்ச சிக்கன், க்ரீன் கலர் சிக்கன் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதுக்கப்புறம் ரைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு கொய்யாப்பழம் இருக்குது. அதுக்கப்புறம் பப்பாயா இருக்குது. அன்னாச்சி பழம் இருக்குது. அதை நான் எனக்கு டிஃபன் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எனக்கு இது பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி சமையல் அவ்வளோதான். பார்த்துடலாமா? நம்ம இது நாளைக்கு பார்க்கலாம். பாய். நேற்று நான் கோயிலுக்கு போயிருந்தேன், மாரியம்மன் கோவிலுக்கு. அந்த ஃபோட்டோஸ், அந்த வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன். எனக்கு வீடியோ எடுக்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நேற்றுன்றனால கோயில் ரொம்ப அமைதியாக இருந்தது. சாமியுமே ரொம்ப நல்லா பார்த்து கும்பிட்டுட்டு பொறுமையாக, எந்த ஒரு அவசரமும் இல்லை. போன வாரம் வெள்ளிக்கிழமை போயிருந்தப்போ ரொம்ப கூட்டமாக இருந்தது. கொஞ்சம் நேரம் மட்டும் உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டோம். இன்றைக்கி ரொம்ப நிம்மதியாக சாமி கும்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் முருகன் கோயில் போயிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே வேந்தம்மன் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். எல்லா இடங்கள்லையுமே சாமியை ரொம்ப நின்று பொறுமையாக பார்த்துட்டு வர மாதிரி இருந்தது. நன்றி, வணக்கம், பாய்.